ஒரு இன்வெஸ்டரா என்னதான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை நீங்க மெயின்டைன் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா எவ்ரி 3 to 6 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது லாஸ்ட் 2 years டேட்டா வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2024 2023 இந்த 2 இயரை கம்பேர் பண்ணி 2025ல இன்வெஸ்ட் பண்ணேன். நான் 2025ல இன்வெஸ்ட் பண்ணதோடைய காரணம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 years. இப்போ நான் அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் மறந்துட்டேன். 2026ல அது வேல்யூ நல்லா மேல ஏறி இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்டாக் அதிலே ஹோல்ட் பண்ணலாமா இல்ல நான் வந்து அதுல ரிவ்யூ பண்ணணுமான்னு கேட்டா கம்பல்சரி ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா 2026ல நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை உங்களுக்கு ரிவ்யூ பண்ண தெரியும். பலசில் நீங்க எப்படி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வந்து பேலன்ஸ் ஷீட் P&L ஸ்டேட்மெண்ட்டே ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணீங்களோ அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். அப்ப நீங்க செலக்ட் பண்ணா மட்டும்தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபர்மேஷனுக்கு வரும். ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் நீங்க எந்த ஸ்டாக்ல எடுத்துக்கிட்டாலும் அதோட ஆரம்ப கட்டத்துல போய் பார்க்கும்போது பீப்புள் வந்து இதை ரிசர்ச் பண்ணி வருஷம் ரிவ்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துக்க முடியும். தவிர பிளைண்டா ஒருத்தவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா பார்த்துக்க முடியாது.